அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாடுறவங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணினா மாப்பிள்ளை சம்பாவில் முதல் நாளைக்கு ஊற வச்சு சாப்பாடு சமைச்சு முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டோம். காலையில் இதில் கொஞ்சம் மோர் ஊற்றி இப்போ கரைச்சி வச்சுட்டேன். எடை போட்டு கட்டினேன் பாருங்க. அதே மாதிரி அந்த 1 இன்ச்சு கட்டுறதா மாற்றல அதே அளவு. 3 கிலோ சைட் டிஷ் வந்து ஒரு 8 பிளேட் வச்சிருக்கு. சைட் டிஷ் வந்து 1 2 3 4 5 6 7 8 பிளேட்டு. கருவாடு, மீன், இது ஆயிர கருவாடு. இது என்ன கருவாடு? அது உரிச்ச முரல். உரிச்ச முரலா? முரல் கருவாடு. இது மீன், இது மேட்டூர் அயரை, இது மட்டன் சுக்கா, இது நாட்டு மீன் ஜிலேபி கெண்டை, இது வந்து நெத்திலி நாகப்பட்டினம் நெத்திலி, இது குடல் பொட்டி, இது ஊளிக்கருவாடு தூத்துக்குடி ஊளிக்கருவாடு. 8 வெரைட்டி வித்தியாசமா செஞ்சிருக்கோம். இந்த சாப்பாட்டுக்கு இத்தனை வகையான சைடு டிஷ், துணை உணவுகள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரியல டேஸ்ட். பவுல் வச்சு எடை போட்டுக்கோம். பவுல் 1400 இருக்கு. 0 பண்ணிக்கலாம். சாப்பாடு கரைச்சி வச்சிருக்கேன். ஐஸ் பிரியாணி. மாப்பிள்ளை சம்பா ஐஸ் பிரியாணி. கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கலாம். மோர் தான் சார் இது. தூக்க முடியல. புழுவிட்டாருங்க. பொறுமை ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றுங்க. கரெக்டாக 3 கிலோ இருக்குது. 3 கிலோ 65 கிராமு ஃபுல் பண்ணியாச்சு. கரெக்டாக வெயிட் போட்டு தான் இன்றைக்கி பண்ணுது. ஏன்னா எல்லாம் வெயிட் போட்டு காமிங்கன்னு திரும்பி சொன்னனால இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வெயிட் போடுது. அளவையும் பார்த்துக்குங்க. இதில் எதுவும் குறைக்க போகிறதில்ல. ஏன்னா வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. அதனால் கரெக்டாக 1 இன்ச்சு கேப்பு. ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1. நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். முதல்ல ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணிக்கு நிகர் ஐஸ் பிரியாணி தான். ஒன்னு எடுத்துதா? அது நெத்திலி. இது ஒரு கடி வச்சுருந்தா? ஐரை. வவ்வால் மீன். முட்டை. அது முரல். எது சைடிஷ் எது நல்லா இருந்துச்சு? இது நல்லா இருக்குது. இது நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. மேட்டூர் அயரை. ஒன்னா காலி பண்ணுவோம். போன வீட்டில் ஒருத்தர் குழம்பு தேவையான போச்சு சாமிக்கு
இப்போ அந்த ஒரு படத்தில் ஒன்று முதல் பால் எப்பயும் சாமிக்கு விட்டுருவாங்க, அது டைலாக் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சாமிக்குங்க சொல்லி இருப்பாங்க, எல்லாம் காலி பண்ணிடுது சுத்தமாக. 1000 காலி பண்ணிடுச்சு. நிறைய பேர் போன வீடியோவில் இதுமாரி என்ன அடுத்த வீடியோ சேலஞ்ச் பண்ணலான்னு கேட்டிருந்தப்ப நிறைய சொல்லியிருந்தீங்க. பழைய சாப்பாடும் அதில் சொல்லியிருந்தீங்க, பழைய சாப்பாடு கருவாடு வச்சு. அதனால தான் நீங்கள் அது பண்ணுது. கருவாடு பழைய சாப்பாடு, அப்புறம் கூட்டாஞ்சோறு சொதிலாம் கூட சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணுறோம். அதேமாரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. இந்த டைம் சொம்பு தண்ணி தான் சாமிக்கு. கருவாடு இந்த கருவாடு சூப்பராக இருக்கு. அது ஊளி கருவாடு. ஊழியா? தூத்துக்குடி ஊளி. வெயில் காலத்துக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா, வெயில் காலத்துக்கு ஏற்ற ஐஸ் பிரியாணி தான் ஐஸ் பிரியாணி. அது முடிஞ்ச அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசியில செஞ்சு சாப்பிடுங்க. ரைட்டு, எல்லாமே பச்சை மிளகா அதில் இருக்குது. அது நெத்திலி. சின்ன கருவாடு ஒன்றுமே காணும். அது நெத்திலி எல்லாம் கலந்துருச்சு. நாகப்பட்டினம் நெத்திலி துளி துளி விட்டுதா? இன்னும் நல்லா காலி பண்ணோம். சாமிக்கு இன்னும் கொடுக்கறதில்ல. 3 பிளேட் காலி ஆயிடுச்சு. கருவாடு தான் ஃபர்ஸ்ட் காலி ஆயிடுச்சு. இது கூட காக்குது. காக்குன்னு சொன்ன வர பொறுத்து திரும்ப காக்கவே இல்லை. அதாவது நல்லா தனியாக தின்னால இது இதோட கலந்து வாடாது. வாய பழம் இருக்குது. அதெல்லாம் பிரித்து விட்டு நடுவில் முள்ளெல்லாம் எடுத்து விட்டு போட்டுச்சு. இந்த கருவாடு தான் கொஞ்சம் பெரிய கருவாடாக சதையாக இருந்தது. முள்ளு முள்ளு வேணும் கருவாட்டியும் தெரியல. அந்த இதில் இருந்தது எடுத்தேன் நான். சீப் மாதிரி முள்ளு. கருவாட்டு கூட பார்க்க மாட்டேங்குதா? அந்த பெரிய கருவாட்டில் எப்படி இருக்குது? ஒரு பீஸ் உள்ள விழுந்துச்சு. கருவாடு இங்கே கிடைக்கும்போது விழுந்த மாதிரி இருந்தது. இது வச்சாலும் சாமியான்னு சொல்லிடுவாங்க. இல்லை, அதிகான சாந்து காணாட்டுருங்க. அது இருக்கும். ஜிலேபி வந்து அங்கே இருக்கும். முள் இருக்கும் அது. அவ்வளோதான். குடல் குடல் எப்பயுமே நல்லா இருக்கும். எல்லா தட்டுமே முடிஞ்சிருச்சு. ஆட்டுக்கறி மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் சாமி வச்சலாமா? இதே வேறு பிடிச்சி எப்படி பிடிக்கிறது?
ஞாபகம் பண்ணி நான் அடி தட்டு விட்டுருவேன். இந்த ஐஸ் பிரியாணி ஒரு 8 பிளேட் சைடு டிஷ்ஷு அதெல்லாம் சாப்பிட்றது மொத்தம் 14 நிமிஷம் 37 செகண்ட் ஆச்சு. அதாவது ஏன் இப்போ இந்த வீடியோ போட்டோம்னாக்கா, இனிமேல் வெயில் காலத்தில் வந்து பெரும்பாலும் மாப்பிள்ளை சம்பா வந்து ராத்திரி வேக வச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் பிசைஞ்சு கொஞ்சம் மோர் விட்டு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சன்ஸ்ட்ரோக்கே வராது. நல்ல சத்துள்ளது. பழைய சோறு பற்றி உங்களுக்கு தெரியும். கனடாவில் பழைய சோறுலாம் ஒரு சின்ன டப்பா வந்து 1500 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் பழைய சோத்தில் வந்து நிறைய என்சைம்கள், நிறைய வைட்டமின் B12 கூட அது உற்பத்தி ஆகுது. அதனால் நிறைய சத்து பொருள் இருக்குது. அதனால் நீங்களும் அது மாதிரி சாப்பிடுங்க. ஓகே, எது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டாவே, அதாவது பழைய சோறுக்கு தேவையில்லை, அந்த பக்கத்தில் சைடு டிஷ்ஷு கிழிச்சிட்டியா சைடு டிஷ்ஷு, அதுக்கு தான் மீன், ஆட்டுக்கறி, ஆட்டுக்குடல், கருவாடு, அதுக்காக தான் இந்த சைடு டிஷ் குடிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து நிறைய மெசேஜ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால பழைய நம்பர் இந்த 6380801602 அதில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது. இது புது நம்பர் நம்ம தரோம். இப்போ அதேமாதிரி முடிஞ்ச அளவு வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும்போது நிறைய மெசேஜ் வரதுனால வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து நீ போடாதீங்க, நம்ம வெப்சைட்லேயே போடுங்க. ஆமாம், சாப்பாட்ராமன்.comல ஆர்டர் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவு நம்பர் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்களே இந்த செய்தி செஞ்சுக்கிங்க. செய்ய முடியாதுங்க, செய்ய நேரம் இல்லாங்க, அவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கி பிஎஸ். இது வந்து பாதாம் எண்ணெய் குழந்தைங்களுக்கானது, பசு நெய் டிஎஸ், இது வந்து எருமை நெய். இது முடி வளர்கிறதுக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கும் கூந்தல் தைலம், ஆர்கானிக் தைலம் வேணுங்கிறவங்க அதாவது வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. வாட்ஸ்அப் வந்து இப்போ வந்து முடங்கி இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட வேண்டாம். சரி, இந்த மேற்படி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.